குஜராத்தின் கோத்ராவில் 2002ஆம் ஆண்டில் நடந்த வன்முறை சம்பவம் கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத சோகம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். லெக்ஸ் ஃப்ரைட்மேன் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மோடி, கோத்ராவில் வன்முறை நடப்பதற்கு 12 முதல் 15 மாதங்களுக்கு முன்பாக நடந்த சில மோசமான சம்பவங்களின் அடிப்படையில் கோத்ரா சம்பவத்தை அணுக வேண்டும். உதாரணத்திற்கு 1999 டிசம்பர் 24ஆம் தேதி காத்மாண்டுவில் இருந்து டெல்லி செல்ல வேண்டிய இந்திய விமானம் கடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான இந்திய பயணிகள் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் மிக கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2000ஆம் ஆண்டின் போது டெல்லி செங்கோட்டை தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டது. செப்டம்பர் 11, 2001இல் இரட்டை கோபுர தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் 2001 டிசம்பர் 13இல் நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது. 8 முதல் 10 மாதங்களுக்குள்ளாக நடந்த பல பயங்கரவாத தாக்குதல்களில் ஏராளமானோர் உயிரிழந்தனர். கோத்ராவில் நடந்த வன்முறை சம்பவம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாதது. கோத்ராவில் வன்முறை சம்பவம் நடந்தபோது மத்தியில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் நடந்த சம்பவத்திற்கு மாநில அரசுதான் காரணம் என குற்றச்சாட்டுகளை சுமத்தின. வன்முறையில் இருந்து நிலைமையை இயல்புக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கையை மத்தியில் இருந்த அரசு எடுக்கவில்லை. கோத்ரா வன்முறை குறித்து பல தவறான தகவல்கள் பரப்பப்பட்டன. 2002ஆம் ஆண்டுக்கு முன்பு குஜராத்தில் பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். மேலும் கோத்ரா சம்பவம் குறித்து நீதித்துறை சிறப்பாக விசாரணை நடத்தியது என்றும் நீதித்துறை விசாரணையின் முடிவில் அப்போதிருந்த பாஜக அரசு எந்த தவறும் செய்யவில்லை என்று தீர்ப்பளித்தது என்றும் மோடி தெரிவித்தார்.